அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஈரோட்டில் தாவேக மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அங்கே ஆய்வு செய்ய சென்ற புசி ஆனந்துக்கு யார் முதலில் மாலை அணிவிப்பது என தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். முழு விவரம். வணக்கம். வருகின்ற 18ஆம் தேதி ஈரோடு பெருந்துறை அடுத்துள்ள விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகில் உள்ள சரளை என்னும் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில அந்த பணிகளின் ஆய்விற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் புசி ஆனந்த் தற்பொழுது பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தற்பொழுது அந்த இடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தார். அப்பொழுது அங்கு ஈரோடு, தருமபுரி மேற்கு, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் அங்கு படையெடுத்தனர். அப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருந்த புசி ஆனந்துக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் வந்தனர். அப்பொழுது திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட தொழிற்சங்க அமைப்பாளரான இவர் மாலை அணிவிப்பதற்காக சுமார் 1 மணி நேரம் காத்திருந்தார். தொடர்ந்து பல்வேறு நிர்வாகிகள், அதாவது ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த பல்வேறு நிர்வாகிகள் தொடர்ந்து மாலை அணிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நாங்கள் வெளி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றோம், எங்களுக்காவது அவரை பார்ப்பதற்கு விடுங்கள், விட்டு செல்கிறோம் என்று கூறிய பொழுது ஜனாவிற்கு எதிராக ஈரோடு மாநகர் மாவட்டத்தை சார்ந்த பல நிர்வாகிகள் திடீரென ஒரு குரலை எழுப்பினர். நீ யார், முதலே வெளியிலே போடா என்கின்ற ஒரு தோணியில் அவரை மிரட்டும் தொனியில பேசினர். அப்பொழுது திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஈரோடு மாநகர் மாவட்ட நிர்வாகிகளிடையே கடும் வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. சிறிது நேரம் அந்த வாக்குவாதம் கைகலப்பாகவே மாற தொடங்கியது. அப்பொழுது அங்கு ஆய்வில் மேற்கொண்ட புசி ஆனந்த், நீங்கள் யாரும் சண்டை போட வேண்டாம், தயவு செய்து வெளியே போங்கள் என்று ஒரு குரலை எழுப்பினார். அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த தருமபுரி மேற்கு மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகளும் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் அப்பொழுதும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது எனக்கு யாரும் மாலை அணிவிக்க வேண்டாம் என கூறி ஒரு நிர்வாகி அணிவித்த மாலையை மற்ற நிர்வாகிக்கு அணிவிக்கும் பொழுது அந்த மாலையை தூக்கி வீசிவிட்டு நிர்வாகிகள் அங்கிருந்து புறப்பட்டனர். இதை பார்த்த புசி ஆனந்த் கடும் கோபத்துடன் காரேறி புறப்பட்டார். இதனிடையே யார் முதலில் புசி ஆனந்துக்கு மாலை அணிவிப்பது என கூறி தற்பொழுது இந்த மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடத்தில் இரு பிரிவினரிடையே கடும் வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டது.